இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ பார்த்திபா, இந்த தடவை உங்களை நான் இழந்துட்டேனே. இருங்க, அவனை தொடாதீங்க. நீங்க அழணும்னா தள்ளி நின்று அழுதுக்கோங்க. உங்களுடைய விரல் நுனி பார்த்திபன் மேல பட்டாலோ பார்த்திபனோட உடம்புக்கு நித்திர சமாதி கொடுத்துருவாரு. அப்படி மட்டும் அவர் செஞ்சிட்டாருன்னா பார்த்திபனோட ஆத்மாவும் நிரந்தரமா அழிஞ்சிடும். இதுக்கப்புறமும் பார்த்திபனை தொட்டு அழணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ பார்த்திபா, உங்க உடம்ப தொட்டு கூட அழ முடியாத பாவியா நிக்கிறனே பார்த்திபா. அப்பவும் சரி இப்பவும் சரி, உங்களோட இந்த மரணத்துக்கு நான் தானே காரணம். உங்க மேல இருக்கிற அன்பு தானே காரணம். இந்த பௌர்ணமி முடியறதுக்குள்ள உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த வேடனோட கதையை நான் முடிக்கிறேன் பார்த்திபா. உங்களுக்கே சொந்தமான என்ன அவன் அனுபவிக்க ஆசைப்பட்டுதானே இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ராத்திரி தான் அவனுக்கு கடைசி ராத்திரி. அவனை நான் அழிப்பேன். இது உங்க மேல சத்தியம். நீங்க சீக்கிரமா தயாராகி வாங்க. எங்க மன்னர் உங்களுக்காக அவரோட அறையில காத்துக்கிட்டு இருக்காரு. யாராவது வாங்க. ஒண்ணும் இல்ல. சாமி, ரொம்ப நன்றிங்க சாமி. நல்ல நேரத்துல வந்து என் உயிரையும் இவங்களையும் காப்பாத்திட்டீங்க. தாத்தா, இவர்தாமா அந்தன ரிஷி சுவாமிகள். வணக்கம் சாமி. எல்லாரும் நல்லா இருங்க. இது என்னோட கடமை. சாமி, என்ன உங்களுக்கு தெரியாது சாமி, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு தடவை காஷ்மீர் வந்தப்ப என்னோட டீம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இவங்க 2 பேரும் துலாபார நேர்த்தி கடனுக்காக தேங்காய் பழம் வாங்கிட்டு வரதுக்காக வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அவங்கள தேடிக்கிட்டு நானும் என் பேத்தியும் வந்தோம். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ராட்சசன் எங்களுக்கு கடையை காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கொல்ல பார்த்தான்.
இங்கு நடந்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம். துலாபாரம் நேர்த்தி கடனுக்கு உங்களுக்கு வேண்டியதை என் சிஷ்யர்கள் செய்து கொடுப்பார்கள். நீங்க கிளம்பி போங்க, நாங்க பின்னாடி வருகிறோம். ரொம்ப நன்றிங்க சாமி. போங்கம்மா. ஏய் பொம்மி, உன்னை விட மாட்டேன்டி, உன்னை அழிக்கிறேன்டி. அடியே பொம்மி, நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய பூஜையை முழுசா செஞ்சு முடிக்க முடியாது. ஓம் நம சிவாய. வேடா, நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வைத்தவன். ஏன்னா 1000 வருடங்களுக்கு அப்புறம் வந்தாலும் சம்யுக்தா உனக்கானவளாவே வந்திருக்காளே. அவளுக்கானவன் நீதான் வேடா. இப்ப மட்டுமல்ல, எப்பவுமே நீ மட்டும்தான். உனக்கான தேவதை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போகிறாள். வணக்கம் மன்னா. என்ன ககுபரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாராணி சம்யுக்தா உங்க அறைக்கு வந்துருவாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல பார்த்திபனோட உடம்பு இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால அந்த பார்த்திபனோட உடம்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மன்னா. ஆமாம் ககுபரே, இது போன்ற இனிமையான நேரத்தில் அவனுடைய இறந்த உடல் இங்கிருப்பது அபசகுணம்தான். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன் மன்னா.